வணக்கம். ஜெம் செய்திகளை வழங்குவதற்காக நான் உங்கள் ஜெனிஷா அகஸ்டின். இந்திய நேரப்படி இரவு 8:30 மணி செய்திகள். முதலில் ஜெம் தலைப்பு செய்திகளை காணலாம். சமண மரபு சின்னங்களையும் பாரம்பரியத்தையும் பாதுகாக்க மத்திய அரசு நடவடிக்கை. பிராகிருதத்தை செம்மொழியாக அறிவித்துள்ளதாக அமைச்சர் ராஜ்நாத் சிங் பெருமிதம். முதலமைச்சர் விஜய் வருங்காலத்தில் பிரதமர் ஆவார் என்று சமூக நலத்துறை அமைச்சர் ஜெகதீஸ்வரி பேச்சு. ஊழல் இல்லாத அரசாக தாவேக அரசு செயல்படுவதாகவும் பெருமிதம். மியான்மரில் பௌத்த மடாலயத்தின் மீது விமானப்படை குண்டு வீசி தாக்குதல். வழிபாட்டிலும் தியானத்திலும் இருந்த பெண்கள் 3 உட்பட 14 பேர் உயிரிழப்பு. சட்டப்பேரவையை சினிமா செட் என்று நினைத்து பஞ்ச் டயலாக் பேசும் முதலமைச்சர் விஜய். திமுக செயற்குழு கூட்டத்தில் மு.க.ஸ்டாலின் கடும் விமர்சனம். அரசியல் காழ்ப்புணர்ச்சியுடன் தன் மீது வழக்கு பதிந்துள்ளதாக செந்தில் பாலாஜி பேட்டி. எதிர்க்கட்சிகள் மீது வழக்கு பதிவதில் தாவேக அரசு அதிக கவனம் செலுத்துவதாகவும் கருத்து. அனைவரின் ஒத்துழைப்பும் இருந்தால்தான் போதைப் பொருள்களை முற்றிலுமாக ஒழிக்க முடியும். தமிழ்நாடு முன்னாள் காவல்துறை தலைமை இயக்குநர் சைலேந்திர பாபு பேச்சு. இனி விரிவான செய்திகளை காணலாம். இந்தியாவில் சமண மரபு சின்னங்களையும் பாரம்பரியத்தையும் பாதுகாக்க பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான பாஜக அரசு பாடுபட்டு வருவதாக பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். டெல்லியில் கருத்தரங்கில் பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங் உரையாற்றினார். அப்போது சமண பாரம்பரியத்தையும் மரபு சின்னங்களையும் பாஜக பாதுகாக்க பாடுபட்டு வருவதாக தெரிவித்தார். இங்கிருந்து வெளிநாட்டுக்கு கடத்தப்பட்ட சமண தீர்த்தங்கரர்களின் 20 சிலைகள் கடந்த சில ஆண்டுகளில் வெளிநாடுகளில் இருந்து மீட்கப்பட்டு மீண்டும் இந்தியாவிற்கு கொண்டுவரப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். மகாவீரர் தன்னுடைய போதனைகளை பிராகிருத மொழி வாயிலாக மக்களிடையே எடுத்துரைத்ததாகவும் அந்த பிராகிருத மொழிக்கு செம்மொழி தகுதி வழங்கப்பட்டுள்ளதாகவும் கூறினார். புதிய நாடாளுமன்ற கட்டடத்தில் சமண மத சின்னங்கள் வைக்கப்பட்டுள்ளதாகவும் ராஜ்நாத் சிங் கூறினார். இன்றைய முதலமைச்சர் விஜய் வருங்கால பிரதமர் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது என்று தமிழ்நாடு சமூக நலத்துறை அமைச்சர் ஜெகதீஸ்வரி தெரிவித்துள்ளார். விருதுநகர் மாவட்டம் சிவகாசி அருகே ஆமத்தூரில் உள்ள பொறியியல் கல்லூரியில் தனியார் வேலைவாய்ப்பு முகாம் நடைபெற்றது. இந்த முகாமில் சமூக நலத்துறை அமைச்சர் ஜெகதீஸ்வரி கலந்து கொண்டு பணி நியமன ஆணைகளை வழங்கினார். அப்போது தாவேக ஆட்சியில் பணம் கொடுத்து அரசு வேலை வாங்கும் நிலை இல்லை என்றும் ஊழல் இல்லாத அரசாக தாவேக அரசு செயல்படுவதாகவும் தெரிவித்தார். இன்றைய முதலமைச்சர் விஜய் வருங்கால பிரதமர் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது என தெரிவித்துள்ளார். ஊழல் என்பதே இல்லாத ஒரு ஆட்சி கொடுப்பதுதான் நம்மளுடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள். அதன் அடிப்படையில் நாம் யாரும் பணம் கொடுத்து வேலை வாங்கும் ஒரு சூழ்நிலை இனி வராது என்பதை இந்நேரத்தில் நான் மிக மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். உங்களுடைய படிப்பின் கல்வியின் தகுதியின் அடிப்படையில் நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் உறுதியாக உங்களுக்கு வேலை வாய்ப்பு அந்தந்த மாவட்டங்களில் நீங்கள் உங்களுடைய தகுதிக்கு ஏற்ப வேலை வாய்ப்புகளை பெறுவீர்கள் என்பதை இந்நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். மியான்மரில் பௌத்த மடாலயத்தின் மீது விமானப்படை குண்டுவீசி தாக்குதல் நடத்தியதில் 14 பேர் கொல்லப்பட்டனர். மியான்மரில் 2021ஆம் ஆண்டு ஆங் சான் சூகியை ஆட்சியிலிருந்து அகற்றிவிட்டு அப்போதிலிருந்து ராணுவ ஆட்சி நடைபெற்று வருகிறது. ராணுவ ஆட்சியின் அடக்குமுறைகளை பல்வேறு பிரிவினரும் எதிர்த்து வருகின்றனர். அந்நாட்டில் உள்ள பௌத்த மடாலயங்களும் பிக்குகளும் அரசை எதிர்த்து கிளர்ச்சி செய்து வருகின்றனர். இந்நிலையில் மாண்டலை நகரில் இருந்து 70 கிலோமீட்டர் தொலைவில் சாய்கோ என்னும் ஊரில் உள்ள பௌத்த மடாலயத்தின் மீது ராணுவத்தினர் விமானப்படை மூலமாக குண்டு வீசி தாக்குதல் நடத்தியுள்ளனர். இதில் வழிபாடு மற்றும் தியானத்தில் ஈடுபட்டிருந்த ஜனநாயகத்திற்கு ஆதரவான பிக்குகளும் அவர்களை பின்பற்றுவோரும் கொல்லப்பட்டனர். உயிரிழந்தோரில் 11 ஆண்களும் 3 பெண்களும் உள்ளதாக தெரியவந்துள்ளது. சட்டப்பேரவையை சினிமா செட் என்று நினைத்து முதலமைச்சர் ஜோசப் விஜய் பஞ்ச் டயலாக் பேசிக் கொண்டிருப்பதாக திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். சென்னை தேனாம்பேட்டையில் உள்ள திமுக தலைமையகத்தில் செயற்குழு கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் மாவட்ட செயலாளர்கள், செயற்குழு உறுப்பினர்கள், மாநில நிர்வாகிகள், அணிகளின் நிர்வாகிகள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர். திமுகவில் 70 வயதிற்கு மேற்பட்ட மாவட்ட செயலாளர்களை மாற்றிவிட்டு இளைஞர்களுக்கு வாய்ப்பளிக்க இந்த கூட்டத்தில் தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டுள்ளது. கூட்டத்தில் திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் உரையாற்றினார். அப்போது இளைஞர்கள், பெண்கள் ஆகியோரின் நம்பிக்கையை மீண்டும் பெறும் வகையில் கட்சியின் நடவடிக்கைகள் அமைய வேண்டும் என தெரிவித்தார். இப்போதைய முதலமைச்சர் திமுக அரசு கொண்டு வந்த எல்லா திட்டங்களுக்கும் பெயரை மாற்றுவதாக குற்றம் சாட்டினார். சட்டப்பேரவையை சினிமா செட் என நினைத்து அவர் பஞ்ச் டயலாக் பேசிக் கொண்டிருப்பதாகவும் தெரிவித்தார்.
டாஸ்மாக் ஊழல் தொடர்பாக அரசியல் காழ்ப்புணர்ச்சியுடனும் உள்நோக்கத்துடனும் தன் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளதாக முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி தெரிவித்துள்ளார். டாஸ்மாக் ஊழல் வழக்கில் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி சென்னை ஆலந்தூரில் உள்ள லஞ்ச ஒழிப்புத்துறை அலுவலகத்தில் ஆஜரானார். 3 மணி நேரம் நடைபெற்ற விசாரணைக்கு பிறகு வெளியே வந்த செந்தில் பாலாஜி செய்தியாளர்களிடம் பேசினார். அப்போது டாஸ்மாக் ஊழல் தொடர்பாக அரசியல் காழ்ப்புணர்ச்சியுடனும் உள்நோக்கத்துடனும் தன் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளதாக குற்றம் சாட்டினார். தாவேக அரசு ஆட்சிக்கு வந்த பிறகு ஆட்சி நடத்துவதை விட எதிர்க்கட்சிகள் மீது வழக்குகள் பதிவு செய்வதில் அதிக கவனம் செலுத்துவதாக கூறினார். அனைவரின் ஒத்துழைப்பும் இருந்தால்தான் போதைப் பொருள்களை முற்றிலுமாக ஒழிக்க முடியும் என்று தமிழ்நாடு முன்னாள் காவல்துறை தலைமை இயக்குநர் சைலேந்திரபாபு தெரிவித்துள்ளார். கோவை தனியார் பள்ளியில் விளையாட்டுப் போட்டிகளை முன்னாள் காவல்துறை தலைமை இயக்குநர் சைலேந்திரபாபு தொடங்கி வைத்து மாணவிகளின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டார். பின்னர் உரையாற்றிய அவர், மாணவர்கள் நாள்தோறும் 1 மணி நேரம் விளையாட பள்ளி நிர்வாகமும் பெற்றோரும் அனுமதிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். தலைமை பண்பு வளர குழு விளையாட்டுகள் விளையாட வேண்டும் என்று தெரிவித்தார். அனைவரின் ஒத்துழைப்பும் இருந்தால்தான் போதைப் பொருள்களை முற்றிலுமாக ஒழிக்க முடியும் என சைலேந்திரபாபு தெரிவித்தார். அரசு வேலைக்கு பணம் கொடுக்க வேண்டியதில்லை என்றும் திறமையின் அடிப்படையில் மட்டுமே வேலை வழங்கப்படும் என்றும் தமிழக அமைச்சர் ஆனந்த் தெரிவித்துள்ளார். சென்னை அசோக் நகரில் தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாம், பணி நியமன ஆணைகள் வழங்கும் விழா ஆகியன நடைபெற்றன. இந்த முகாமில் தமிழக அமைச்சர்கள் ஆனந்த், முகமது பர்வேஸ் ஆகியோர் கலந்து கொண்டு பணி நியமன ஆணைகளை வழங்கினர். விழாவில் பேசிய அமைச்சர் புஷி ஆனந்த், அரசு வேலை பெறுவதற்கு யாருக்கும் பணம் கொடுக்க வேண்டியதில்லை என்றும் தகுதி, திறமை, செயல்திறன் ஆகியவற்றின் அடிப்படையிலேயே வேலைவாய்ப்பு வழங்கப்படுவதாகவும் கூறினார். இதற்கு முன்னாடிலாம் உங்களுடைய வேலை வாய்ப்பில் பணம் கொடுக்கணும், 10 அரசியல்வாதிகிட்ட நீங்கள் போனால் தான் அதெல்லாம் நடக்கும்னு நீங்கள் இருந்த காலம்லாம் போய் தமிழக முதலமைச்சர் அவர்களின் அறிவுறுத்தலின்படி உங்களுக்கு ஒரு நல்ல எதிர்காலம் இருக்கிறது என்பதை நாங்கள் தெளிவாக தெரிவித்துக் கொள்கிறோம். எக்காரணத்தை கொண்டும் இளைஞர்களுடைய வேலை வாய்ப்பில் எந்த ஒரு அரசியல்வாதியும் சரி உங்களிடம் இனிமேல் யாரும் பணம் கொடுத்தால்தான் வேலை கொடுக்க முடியும் என்ற அந்த பேச்சுக்கே இனிமேல் பற்றி இடம் இல்லை என்பதை தெளிவாக நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். ஆட்சி அமைக்க ஆதரவு கொடுத்த கட்சிக்கு எதிராக தலைமை செயலாளர் கண்காணிப்பு மேற்கொள்வதா என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் பே. சண்முகம் வினவியுள்ளார். கம்யூனிஸ்டுகளுக்கு எதிரான கல்லூரி கல்வி இயக்ககம், குஜிலியம்பாறை வட்டாட்சியர் ஆகியோரின் சுற்றறிக்கைகளை கண்டித்தும் தலைமை செயலாளர் சாய்குமாரை பதவியிலிருந்து நீக்க வலியுறுத்தியும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் சென்னை சைதாப்பேட்டை படகல் மாளிகை அருகே ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் கட்சியின் மாநில செயலாளர் சண்முகம் தலைமையில் கலந்து கொண்டவர்கள் தமிழக அரசிற்கு எதிராகவும் தலைமை செயலாளரை பதவி நீக்க வலியுறுத்தியும் முழக்கமிட்டனர். அதன் பின்பு செய்தியாளர்களிடமும் பேசிய சண்முகம், இடதுசாரி கட்சிகளின் செயல்பாடுகளை முடக்கும் வகையில் தலைமை செயலாளரின் உத்தரவின் அடிப்படையில் பள்ளி கல்லூரிகளுக்கு சுற்றறிக்கை அனுப்பியதற்கு கண்டனம் தெரிவித்தார். ஏழை எளியோரின் பிள்ளைகள் மருத்துவராக கூடாது என்ற எண்ணத்தில்தான் நீட் தேர்வு கொண்டுவரப்பட்டுள்ளதாக திராவிடர் கழக துணை பொதுச் செயலாளர் மதிவதனி தெரிவித்துள்ளார். நீட் தேர்வையும் இடபிள்யூஎஸ் இடஒதுக்கீட்டையும் முழுமையாக ரத்து செய்ய வலியுறுத்தி திராவிடர் கழகம் சார்பில் திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடியில் பரப்புரை கூட்டம் நடைபெற்றது. இதில் திராவிடர் கழக துணை பொதுச் செயலாளர் மதிவதனி பேசினார். அப்போது மோடியின் நெருங்கிய நண்பர்கள் எங்கு பார்த்தாலும் நீட் கோச்சிங் சென்டர் வைத்துள்ளதாகவும், இந்த பயிற்சி மையங்களில் பல லட்சம் ரூபாய் கட்டி மாணவர்கள் நீட் தேர்விற்கு படித்து வருவதாகவும் தெரிவித்தார். வரும் காலங்களில் நீட் என்ற ஒரு தேர்வே இருக்காது என மதிவதனி தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் மட்டுமே நீட் தேர்வு வேண்டாம் என்று சொல்வதாகவும், வேறு எந்த மாநிலத்திலும் நீட் தேர்வு வேண்டாம் என்று சொல்லவில்லை என்றும் அகில இந்திய மருத்துவ சங்கத்தின் முன்னாள் தலைவர் விஜயகுமார் தெரிவித்துள்ளார். கன்னியாகுமரி மாவட்டம் காஞ்சிநகர் ஸ்ரீ கிருஷ்ணா இந்து வித்யாலயா பள்ளியில் மாணவ மாணவியர்களின் படைப்பாற்றலால் உருவாக்கிய பொருள்களின் கண்காட்சி நடைபெற்றது. அகர்வால் கண் மருத்துவமனை சார்பில் இலவச கண் சிகிச்சை முகாமும் நடைபெற்றது. இந்த இலவச கண் சிகிச்சை முகாமையும் கண்காட்சியையும் அகில இந்திய மருத்துவ சங்க முன்னாள் தலைவர் விஜயகுமார், காங்கிரஸ் மாநில பொருளாளரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான ரூபி மனோகரன், பாஜக மாநில செயற்குழு உறுப்பினர் ஜெயசீலன் ஆகியோர் இணைந்து திறந்து வைத்தனர். அதன்பின் செய்தியாளர்களிடமும் பேசிய விஜயகுமார், தமிழகத்தில் மட்டுமே நீட் தேர்வு வேண்டாம் என்று சொல்வதாகவும், வேறு எந்த மாநிலங்களிலும் நீட் தேர்வு வேண்டாம் என்று சொல்லவில்லை என்றும் தெரிவித்தார். ராணிப்பேட்டை மாவட்டம் பாண்டியநல்லூர் அருகே தனியார் பேருந்து மோதியதில் கூலி தொழிலாளி உயிரிழந்தார்.
ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கர் அடுத்த ஐப்பேட்டை சேர்ந்தவர் துரைசாமி. கூலி தொழிலாளியான இவருக்கு மனைவியும் ஒரு மகனும் உள்ளனர். இந்நிலையில் துரைசாமி இன்று காலை சோளிங்கரிலிருந்து ஐப்பேட்டுக்கு இருசக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருந்தார். பாண்டியநல்லூரில் சென்றபோது எதிரே வந்த பேருந்து அவரது இருசக்கர வாகனம் மீது மோதியது. இதில் துரைசாமி சாலையில் தூக்கி வீசப்பட்டு தலையில் பலத்த காயமடைந்து நிகழ்விடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார். இதுகுறித்து தகவல் அறிந்த காவல்துறையினர் உடலை மீட்டு உடற்கூறாய்வுகளுக்காக சோளிங்கர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இதுகுறித்து வழக்கு பதிந்து விசாரித்து வருகின்றனர். கன்னியாகுமரி மாவட்டத்தில் பறக்கும் படை அதிகாரிகளை தாக்கிவிட்டு கேரள மாநிலத்திற்கு ரேஷன் அரிசியை கடத்தி சென்றுள்ளனர். கன்னியாகுமரி மாவட்டத்திலிருந்து கேரளத்திற்கு ரேஷன் அரிசி கடத்தி சென்ற வாகனத்தை தமிழ்நாடு பறக்கும் படை வட்டாட்சியர் பாரதி, வருவாய் ஆய்வாளர் தினேஷ் ஆகியோர் துரத்தி சென்றுள்ளனர். களியக்காவிளை வழியாக கேரளத்திற்குள் நுழைந்த மினி லாரியை இஞ்சி விலையில் உள்ள தனியார் அரிசி குடோனுக்குள் கொண்டு சென்று கதவை மூடியுள்ளனர். தொடர்ந்து பின்னால் துரத்தி சென்ற தமிழ்நாடு பறக்கும் படை குழுவில் உள்ள வருவாய் ஆய்வாளர் தினேஷை தாக்கிவிட்டு கடத்தல் கும்பல் தப்பி சென்றுள்ளது. இதுகுறித்து அதிகாரிகள் தமிழ்நாடு கேரள காவல்துறையினருக்கு தகவல் கொடுத்தனர். இதையடுத்து இரு மாநில காவல்துறையினரும் கேரள வருவாய் அலுவலர்களும் இணைந்து அரிசி குடோன் கதவை திறந்து அங்கு பதுக்கி வைத்திருந்த ரேஷன் அரிசியை பறிமுதல் செய்தனர். அந்த குடோனை நடத்தி வரும் அலீம் என்பவரிடம் விசாரணை நடத்தி வருகின்றனர். கம்யூனிஸ்டுகளை கணக்கெடுக்கவும் மாணவர்களின் போராட்டத்திற்கு அனுமதி அளிக்கக்கூடாது என்றும் சுற்றறிக்கை அனுப்பியதை கண்டித்து விழுப்புரத்தில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. மாணவர் இயக்கங்களுக்கும் இடதுசாரிகளுக்கும் எதிராக செயல்படும் தலைமை செயலாளரை கண்டித்தும் அவரை உடனடியாக பதவியிலிருந்து நீக்க வலியுறுத்தியும் விழுப்புரத்தில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் கட்சியின் மாநில குழு உறுப்பினர் ரவீந்திரன் கலந்து கொண்டு உரையாற்றினார். அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய ரவீந்திரன், அதிகாரிகளின் இந்த சுற்றறிக்கை தொடர்பாக சட்டமன்றத்தில் முதலமைச்சர் விளக்கமளிக்க வேண்டும் என வலியுறுத்தினார். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பிலே தமிழ்நாடு முழுவதும் கண்டன ஆர்ப்பாட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் உறுப்பினர்கள் பட்டியலை எடுக்க சொல்லி ஒரு வட்டாட்சியர் சொல்லுகிறார். அந்த உத்தரவை முதல்ல யாருக்கு அனுப்புறாருன்னா மாவட்ட கலெக்டருக்கு அனுப்புறாரு. அப்படின்னா ஆர்டிஓவும் மாவட்ட கலெக்டரும் அந்த உத்தரவு போட்டதை அங்கீகரிக்கிறாங்கன்னு அர்த்தம். கம்யூனிஸ்டுகளை கணக்கெடுத்ததை வட்டாட்சியர் என்ன பண்ண போறார்? இதை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியும் கம்யூனிஸ்டுகள் வன்மையாக கண்டிக்கிறோம். திருவள்ளூர் மாவட்டம் பூவிருந்தவள்ளியில் திருடன் செல்போனை திருடி செல்லும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சென்னை அருகே பூவிருந்தவள்ளியில் படிப்பு, வேலை ஆகியவற்றிற்காக வெளியூரிலிருந்து வந்து தங்கியிருப்பவரின் வீடுகளை நோட்டமிட்டு இருசக்கர வாகனம், செல்போன், லேப்டாப் ஆகியவற்றை களவாடுவது வழக்கமாக இருந்துள்ளது. பூவிருந்தவள்ளி ஆஞ்சநேயர் கோவில் அருகே இளைஞர் ஒருவர் தன்னுடைய செல்போனை மதில் மீது வைத்துவிட்டு துணி துவைத்து கொண்டிருப்பதை நோட்டமிட்ட திருடன் அந்த செல்போனை திருடி சென்றுள்ளார். இதுகுறித்து அவர் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். திருடன் செல்போனை திருடி செல்லும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கன்னியாகுமரி மாவட்டம் அருமனையில் இளைஞரை சாலையில் தள்ளிவிட்டு கொடூரமாக தாக்கியது குறித்து காவல்துறையினர் விசாரித்து வருகின்றனர். கன்னியாகுமரி மாவட்டம் அருமனையில் இளைஞரை சாலையில் கீழே தள்ளிவிட்டு 4 பேர் கொண்ட கும்பல் கொடூரமாக தாக்கும் காட்சிகள் இணையத்தில் வைரலாகி வருகிறது. அந்த இளைஞரை அப்பகுதி மக்கள் மீட்டு அருமனை அரசு மருத்துவமனையில் சேர்த்துள்ளனர். அங்கிருந்து மேல் சிகிச்சைக்காக தக்கலை தலைமை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்துள்ளனர். இதுகுறித்து காவல்துறையினர் விசாரித்ததில் தாக்கப்பட்டவரின் பெயர் அபிஷ் என்பதும் காதல் தொடர்பாக இந்த தாக்குதல் நடந்துள்ளதாகவும் தெரியவந்துள்ளது. பார்வையற்ற ஆசிரியர்களுக்கு பதவி உயர்வில் 4 விழுக்காடு இடஒதுக்கீடு வழங்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். விழுப்புரத்தில் பார்வையற்ற ஆசிரியர்கள் சங்கத்தின் பொதுக்குழு கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் தமிழ்நாடு முழுவதும் இருந்து பார்வையற்ற ஆசிரியர்கள் கலந்து கொண்டனர். அதன் பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய சங்கத்தின் பொதுச் செயலாளர் ஜெயக்குமார், பார்வையற்ற ஆசிரியர்களுக்கு பதவி உயர்வில் 4 விழுக்காடு இடஒதுக்கீடு வழங்க வேண்டும் என கேட்டுக்கொண்டார். அதேபோல் ஆசிரியர் தகுதி தேர்வில் மதிப்பெண் தளர்வு வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்தார். நாகர்கோவிலில் 11ஆம் வகுப்பு மாணவன் தன் உயிரை மாய்த்து கொண்டது குறித்து காவல்துறையினர் விசாரித்து வருகின்றனர். கன்னியாகுமரி மாவட்டம் பூதப்பாண்டி அருகே ரத்தினபுரத்தை சேர்ந்த கவின் ஜெனீஷ் என்ற மாணவன் நாகர்கோவில் சேது லக்குமிபாய் அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் 11ஆம் வகுப்பு படித்து வருகிறார். உடன் பயின்ற மாணவியுடன் பேசியது தொடர்பாக அவரின் பெற்றோரை ஆசிரியர்கள் வரவழைத்து பேசியுள்ளனர். இதனால் மனம் உடைந்த மாணவன் வீட்டில் தூக்கிட்டு தன் உயிரை மாய்த்து கொண்டார். இதுகுறித்து பூதப்பாண்டி காவல்துறையினர் வழக்கு பதிந்து விசாரித்து வருகின்றனர்.
இந்நிலையில் மாணவன் சாவிற்கு காரணமானோர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி பெற்றோர் பூதப்பாண்டி காவல் நிலையத்தில் புகார் கொடுத்துள்ளனர். இதனிடையே பள்ளி மாணவர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். காவல்துறையினர் பேச்சுவார்த்தை நடத்தி மாணவர்களை பள்ளிக்கு அனுப்பி வைத்தனர். இது தொடர்பாக தலைமை ஆசிரியரிடமும் ஆசிரியர்களிடமும் மாவட்ட முதன்மை கல்வி அலுவலரும் காவல்துறையினரும் விசாரணை நடத்தினர். இதைத் தொடர்ந்து மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஸ்டாலின் பள்ளி ஆசிரியர்களுடன் தீவிர விசாரணை நடத்தினார். செங்கல்பட்டு மாவட்டம் திருக்கழுக்குன்றம் அருகே இரும்புலிச்சேரி பாலாற்றின் குறுக்கே கட்டப்பட்டு வரும் மேம்பால பணிகளை செய்யூர் சட்டமன்ற உறுப்பினர் ராஜசேகர் நேரில் ஆய்வு செய்தார். செங்கல்பட்டு மாவட்டம் இரும்புலிச்சேரியில் பாலாற்றின் குறுக்கே 40 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் பாலம் கட்டும் பணிகள் தொடங்கி 2 ஆண்டுகளாக நடைபெற்று வருகிறது. 80 விழுக்காடு பணிகள் நிறைவு பெற்றுள்ளன. இந்நிலையில் பணிகளை விரைந்து முடிக்க அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இந்நிலையில் செய்யூர் சட்டமன்ற உறுப்பினர் ராஜசேகர் பாலம் கட்டும் பணிகள் குறித்து ஆய்வு மேற்கொண்டார். பணிகளை விரைந்து முடிக்க வேண்டும் என ஒப்பந்தக்காரரிடம் கூறினார். இந்த ஆய்வின் போது அதிமுக திருக்கழுக்குன்றம் தெற்கு ஒன்றிய செயலாளர் விஜயரங்கம், அதிமுக நிர்வாகிகள் கமல், பன்னீர், குபேந்திரன் ஆகியோர் உடனிருந்தனர். கூட்டுறவு பயிர்க்கடனை தள்ளுபடி செய்ய நிதி நெருக்கடி உள்ள நிலையில் சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு கார் வழங்கும் போது அந்த நெருக்கடி எங்கே போனது என்று தமிழக விவசாயிகள் சங்கம் வினவியுள்ளது. சென்னை எழும்பூரிலிருந்து பேரணியாக சென்று சட்டமன்றத்தை முற்றுகையிடும் போராட்டம் தமிழக விவசாயிகள் சங்கத்தின் மாநில தலைவர் வேணுகோபால் தலைமையில் நடைபெற்றது. அப்போது செய்தியாளர்களிடம் பேசிய சங்கத்தின் பொருளாளர் சுபாஷ், கூட்டுறவு பயிர்க்கடன் தள்ளுபடி தொடர்பாக 3 முறை அரசாணை பிறப்பித்து விவசாயிகளை தமிழக முதலமைச்சர் ஜோசப் புஜை குழப்பி வருவதாக குற்றம் சாட்டினார். பயிர்க்கடன்களை முழுமையாக தள்ளுபடி செய்ய வேண்டும் என்று அவர் கோரிக்கை விடுத்தார். அதனைத் தொடர்ந்து அவர்கள் அனைவரும் காவல்துறையால் கைது செய்யப்பட்டு சிந்தாதிரிப்பேட்டையில் அடைக்கப்பட்டனர். இந்த முற்றுகை போராட்டத்தில் தமிழக விவசாயிகள் சங்கத்தின் ஒன்றிய, மாவட்ட, மாநில அளவிலான நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். திருவள்ளூர் அருகே பால் வியாபாரத்தில் போட்டியால் இருவர் மோதிக்கொண்ட நிலையில் தாக்கியவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி காவல் கண்காணிப்பாளரிடம் மனு அளித்துள்ளனர். திருவள்ளூர் அடுத்த கீழ் நிலாத்தூரை சேர்ந்தவர் விக்னேஷ், ஐஸ்வர்யா ஆகியோர் கறவை மாடுகள் வைத்து பால் வியாபாரம் செய்து வருகின்றனர். அதே ஊரினை சேர்ந்த கிருஷ்ணன், வினோத் ஆகியோரும் பால் வியாபாரம் செய்து வருகின்றனர். நியாயமான விலை கொடுக்கும் விக்னேஷிடம் பொதுமக்கள் பால் ஊற்றுவதால் கிருஷ்ணனும் வினோத்தும் பொறாமைப்பட்டதாக கூறப்படுகிறது. இதனால் இருவரும் பாண்டுரங்கன் என்பவரின் துணையுடன் விக்னேஷ் வீட்டிற்கு சென்று தாக்கியுள்ளனர். இந்நிலையில் தாக்கியவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி பாதிக்கப்பட்டோர் திருவள்ளூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளரிடம் புகார் அளித்துள்ளனர். முதலமைச்சர் ரங்கசாமி தலைமையிலான புதுச்சேரி அரசின் செயல்பாடுகள் குறித்து 10 ரூபாய் சட்ட இயக்கத்தின் நிறுவனர் ரகுநாதன் பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன்வைத்துள்ளார். முதலமைச்சர்கள் மாநாட்டில் ரங்கசாமி தொடர்ந்து பங்கேற்காததால் புதுச்சேரி மாநிலத்தின் வளர்ச்சியும் நிதி ஒதுக்கீடும் பாதிக்கப்பட்டுள்ளதாக ரகுநாதன் குற்றம் சாட்டியுள்ளார். மாநாட்டிற்கு சென்று கேட்கும் போதுதான் உரிமைகளையும் திட்டங்களையும் பெற முடியும் என்று அவர் தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் அமுத சுரப்பி, பாப்ஸ்கோ, பாசிக் உள்ளிட்ட அரசு நிறுவனங்களின் நிலை குறித்தும் கேள்வி எழுப்பிய அவர் தொழிற்சாலைகள் மூடப்பட்டு வருவதாக குற்றம் சாட்டியுள்ளார். சோளிங்கர் யோக நரசிம்மர் கோவிலுக்கு சொந்தமான பத்மாபுரம் கோவிலை சீரமைக்க வேண்டும் என்று இந்து மக்கள் கட்சி தலைவர் அர்ஜுன் சம்பத் வலியுறுத்தியுள்ளார். ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கர் யோக நரசிம்மர் கோவிலுக்கு சொந்தமான பத்மாபுரம் கோவிலை இந்து மக்கள் கட்சி தலைவர் அர்ஜுன் சம்பத் பார்வையிட்டார். அதன் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அர்ஜுன் சம்பத், வரலாற்று சிறப்புமிக்க கோவிலை முறையாக சீரமைத்து வழிபாட்டிற்கு கொண்டுவர வேண்டும் என்று வலியுறுத்தினார். திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாற்றில் நகைக்கடை முதலாளியின் கவனத்தை திசை திருப்பி 5 ஜோடி தொங்கல்களை திருடிய பெண்ணை போலீசார் கைது செய்துள்ளனர். செய்யாறு காந்தி சாலையில் உக்கம் ராஜ் நகைக்கடை நடத்தி வருகிறார். இவர் கடையில் திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் அடுத்த வீரன்குப்பத்தை சேர்ந்த கவிதா நகை வாங்க வந்துள்ளார். அப்பொழுது முதலாளியின் கவனத்தை திசை திருப்பி 5 ஜோடி கம்மலுக்கு பயன்படுத்தும் தொங்கல்களை திருடி சென்றுள்ளார். இது குறித்து காவல் நிலையத்தில் அளித்த புகாரின் அடிப்படையில் கவிதாவை கைது செய்து விசாரித்து வருகின்றனர். கவிதா நகை திருடும் கண்காணிப்பு கேமரா காட்சி வெளியாகியுள்ளது. புதுக்கோட்டை மாவட்டம் மாங்குடியில் 10 மாதங்களாக மூடப்பட்டிருந்த துணை சுகாதார நிலையத்தை திறக்க கோரி பொதுமக்கள் பேய் விரட்டும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். புதுக்கோட்டை மாவட்டம் மாங்குடியில் உள்ள துணை சுகாதார நிலையம் கடந்த 10 மாதங்களாக மூடப்பட்டுள்ளது. இதனால் அந்த ஊர் மக்களும் தமிழக வாழ்வுரிமை கட்சியினரும் இணைந்து அங்கு பேய்கள் அண்டியிருப்பதாக கூறி பேய் விரட்டும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த போராட்டத்தை தொடர்ந்து துணை சுகாதார நிலையம் திறக்கப்பட்ட நிலையில் அங்கு கோவில்கள், மசூதிகள், தேவாலயங்களில் மந்திரிக்கப்பட்ட
கயிறுகள் மற்றும் எலுமிச்சம் பழங்களை கட்டி தங்களுடைய எதிர்ப்புகளை தெரிவித்ததால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. திருப்பத்தூர் வட்டார போக்குவரத்து அலுவலர் 3 மாதங்களில் 1 லட்சம் பேருக்கு சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வை ஏற்படுத்தியுள்ளார். திருப்பத்தூர் வட்டார போக்குவரத்து அலுவலர் பன்னீர்செல்வம் 90 நாட்களில் பள்ளி கல்லூரி மாணவர்கள் 1 லட்சம் பேருக்கு சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் நிகழ்ச்சிகளை நடத்தி வந்தார். திருப்பத்தூர் தூய நெஞ்சக கல்லூரியில் நடைபெற்ற சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் சாலைகளில் நடைபெற்ற பல திடுக்கிடும் விபத்து காட்சிகளை வெளியிட்டு எந்தெந்த வகையில் விபத்துக்கள் ஏற்படுகின்றன என்பதை உணர்த்தினார். அவர் 90 நாளில் 1 லட்சம் பேருக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தி சாதனை படைத்துள்ளார். பெரம்பலூர் மாவட்டத்தில் உள்ளாட்சி தேர்தலில் அனைத்து பதவிகளையும் கைப்பற்ற வேண்டும் என்று அதிமுக ஆலோசனைக் கூட்டத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பெரம்பலூரில் அதிமுக சார்பில் செயல் வீரர்கள் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. நகர செயலாளர் ராஜபூபதி தலைமையில் நடைபெற்ற இக்கூட்டத்தில் மாவட்ட செயலாளர் வெங்கடாச்சலம் உள்ளிட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டு பேசினர். இதில் வருகின்ற உள்ளாட்சி தேர்தலில் அனைத்து பதவிகளையும் அதிமுக வேட்பாளர்கள் கைப்பற்றுவதற்கான வேலைகளை இப்போதே தொடங்க வேண்டும் என்று முடிவு செய்யப்பட்டது. கோவில்பட்டி நகராட்சி ஆணையரை கண்டித்து ஊழியர்கள் பணிகளை புறக்கணித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி நகராட்சியில் பொறுப்பு ஆணையராக உள்ள ஜஹாங்கீர் பாட்ஷா ஊழியர்கள் கொண்டு செல்லும் கோப்புகளில் கையெழுத்திடாமல் நீண்ட நேரம் காத்திருக்க வைக்கிறார். பெண் ஊழியர்களை நீண்ட நேரம் காத்திருக்க வைப்பதாகவும் ஊழியர்களை அவதூறாக பேசி வருவதாகவும் குற்றம் சாட்டுகின்றனர். இந்நிலையில் நகராட்சி ஊழியர்கள் பணிகளை புறக்கணித்து அவரை இடமாற்றம் செய்ய வலியுறுத்தி காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் நகராட்சி பணிகள் முற்றிலுமாக பாதிக்கப்பட்டது. மதுரையில் கலஸ் ஹெல்த் கேர் புதிய கிளையை நடிகை அபிராமி திறந்து வைத்துள்ளார். மதுரை தல்லாகுளத்தில் கலஸ் ஹெல்த் கேர் நிறுவனத்தின் புதிய கிளை இன்று திறக்கப்பட்டது. வானவில் விருமாண்டி படங்களில் கதாநாயகியாக நடித்த அபிராமி இந்த கிளையை திறந்து வைத்தார். அதன்பின் செய்தியாளர்களிடம் பேசிய அபிராமி, முதலமைச்சராக விஜய் பதவியேற்றுள்ளது பெருமையாகவும் மகிழ்ச்சியாகவும் உள்ளதாக தெரிவித்தார். இந்நிகழ்வில் நிறுவனத்தின் மேலாண்மை இயக்குநர் விஜயகிருஷ்ணா, வெங்கட சிவாஜி, குணா உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். பணி நிரந்தரம், காலமுறை ஊதியம், ஓய்வூதியம் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆகஸ்ட் 28 முதல் வேலைநிறுத்த போராட்டம் நடத்த உள்ளதாக டாஸ்மாக் பணியாளர் சங்கத்தினர் அறிவித்துள்ளனர். புதுக்கோட்டையில் டாஸ்மாக் பணியாளர் சங்கத்தினரின் போராட்ட ஆயத்த மாநாடு நடைபெற்றது. இந்த மாநாட்டில் கலந்து கொண்ட டாஸ்மாக் பணியாளர்கள் தங்களது கோரிக்கைகளை வலியுறுத்தி முழக்கங்களை எழுப்பினர். அதன்பின் டாஸ்மாக் பணியாளர் சங்கத்தின் புதுக்கோட்டை மாவட்ட செயலாளர் ரவிக்குமார் செய்தியாளர்களிடம் பேசினார். அப்போது பணி நிரந்தரம், காலமுறை ஊதியம், ஓய்வூதியம் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆகஸ்ட் 28 முதல் வேலைநிறுத்தத்தில் ஈடுபட உள்ளதாக தெரிவித்துள்ளார். திருவாரூர் மாவட்டம் நாகராஜன் கோட்டகம் பொன்னியம்மன் ஆலய மகா கும்பாபிஷேகம் சிறப்பு வழிபாடுகளுடன் நடைபெற்றது. திருவாரூர் மாவட்டம் நாகராஜன் கோட்டகம் பொன்னியம்மன் ஆலயத்தில் விக்னேஸ்வர பூஜை, கணபதி மற்றும் லட்சுமி ஹோமத்துடன் முதல் கால யாகசாலை பூஜைகள் நடைபெற்றன. தொடர்ந்து 2ஆம் கால யாகசாலை பூஜைகள் நடைபெற்றது. இதையடுத்து மங்கள வாத்தியங்கள் முழங்க சிவச்சாரியார்கள் புனித கடங்களை தலையில் சுமந்தபடி ஆலயத்தை வலம் வந்தனர். பின்னர் விமான கோபுரத்தில் புனித நீர் ஊற்றப்பட்டு கும்பாபிஷேகம் நடைபெற்றது. இந்த விழாவில் சுற்று வட்டாரங்களை சேர்ந்த ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மனை தரிசனம் செய்தனர். மீண்டும் தலைப்பு செய்திகள். சமண மரபு சின்னங்களையும் பாரம்பரியத்தையும் பாதுகாக்க மத்திய அரசு நடவடிக்கை. பிராகிருதத்தை செம்மொழியாக அறிவித்துள்ளதாக அமைச்சர் ராஜ்நாத் சிங் பெருமிதம். முதலமைச்சர் விஜய் வருங்காலத்தில் பிரதமர் ஆவார் என்று சமூக நலத்துறை அமைச்சர் ஜெகதீஸ்வரி பேச்சு. ஊழல் இல்லாத அரசாக தாவேக அரசு செயல்படுவதாகவும் பெருமிதம். மியான்மரில் பௌத்த மடாலயத்தின் மீது விமானப்படை குண்டு வீசி தாக்குதல். வழிபாட்டிலும் தியானத்திலும் இருந்த பெண்கள் 3 உட்பட 14 பேர் உயிரிழப்பு. சட்டப்பேரவையை சினிமா செட் என்று நினைத்து பஞ்ச் டயலாக் பேசும் முதலமைச்சர் விஜய். திமுக செயற்குழு கூட்டத்தில் மு.க. ஸ்டாலின் கடும் விமர்சனம். அரசியல் காழ்ப்புணர்ச்சியுடன் தன் மீது வழக்கு பதிந்துள்ளதாக செந்தில் பாலாஜி பேட்டி. எதிர்க்கட்சிகள் மீது வழக்கு பதிவதில் தாவேக அரசு அதிக கவனம் செலுத்துவதாகவும் கருத்து. அனைவரின் ஒத்துழைப்பும் இருந்தால்தான் போதைப் பொருள்களை முற்றிலுமாக ஒழிக்க முடியும். தமிழ்நாடு முன்னாள் காவல்துறை தலைமை இயக்குநர் சைலேந்திர பாபு பேச்சு. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் செய்திகள் இரவு 12 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண ஜெம் லைவ்.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.